ஒட்டன்சத்திரம் நகராட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்துடன் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே ஒரு சிறந்த அரசின் கடமையாகும். அந்த வகையில் ஒட்டன்சத்திரம் நகராட்சியை நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஒரு முன்மாதிரி நகரமாக மாற்றும் பெரும் பணியை திராவிட மாடல் அரசு முன்னெடுத்துள்ளது. கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் குடிநீர் என அனைத்து துறைகளிலும் கடந்த 5 ஆண்டுகளில் நாம் கண்டுள்ள மகத்தான மாற்றங்களை இங்கே காண்போம். ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் குப்பை கிடங்கு அமைக்க 20 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டு அங்கே குப்பை கிடங்கு அமைத்து ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது. ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் ரூபாய் 48.71 கோடி மதிப்பீட்டில் 86.03 கிலோமீட்டர் தார்ச்சாலை, ஃபேவர் பிளாக் சாலை வசதிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் ரூபாய் 5.52 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கழிவுநீர் மற்றும் கசடு கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன நகரும் மின் படிக்கட்டுகளுடன் கூடிய உயர்மட்ட நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் வட்டச்சாலையில் காளை மாடு சிலை மற்றும் நகருக்கு புது பொலிவு தரும் நம்ம ஒட்டன்சத்திரம் ஒளிரும் மின்விளக்கு பெயர் பலகை மற்றும் செயற்கை நீரூற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.26 கோடி மதிப்பீட்டில் மேற்கூரையுடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையம் அமைத்து தரப்பட்டுள்ளது. இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் சார்பாக அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை கல்லூரிக்கு அனுமதி பெறப்பட்டு ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் சொந்த கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ஒட்டன்சத்திரம் நகராட்சி ஒட்டன்சத்திரத்தில் ரூபாய் 35 லட்சம் மதிப்பீட்டில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு ரூபாய் 3.18 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஒட்டன்சத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் மற்றும் கலையரங்கம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஒட்டன்சத்திரம் கா.ரே. அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் ரூபாய் 4.35 கோடி மதிப்பீட்டில் 18 கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஒட்டன்சத்திரம் அருள்மிகு குழந்தை வேலப்பர் மலைக்கோயிலில் ரூபாய் 19 கோடி மதிப்பீட்டில் கிரிவல பாதை அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் விளை பொருட்களை சேமித்து வைக்க ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் குளிர்பதன கிடங்கு அமைக்கப்பட்டு விவசாயிகளின் பயன்பாட்டில் உள்ளது. ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு ரூபாய் 24 கோடி மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை பிரிவிற்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. என்னோட பேர் வந்துட்டு அருண் பாண்டிங்க. நான் வந்து ஒட்டன்சத்திரத்துல இருந்து பேசுறேன். மருத்துவமனைங்கிறது வந்துட்டு ஒட்டன்சத்திரம் தொகுதியில வந்துட்டு ஒரு முக்கியமான ஒண்ணு. ஏதாவது வந்துட்டு ஒரு விபத்து, அதாவது வந்துட்டு எது நடந்தாலும் வந்துட்டு நாங்கள் திண்டுக்கலுக்கு இல்லைன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி அதுதான் நாங்கள் போயிட்டு இருப்போம். ஆனால் இப்போ எங்களுடைய தொகுதியில் வந்துட்டு இந்த மருத்துவமனை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை. ஒரு மனுஷனுக்கு எப்படி வந்துட்டு உயிர் என்பது வந்துட்டு மிகப்பெரிய ஒன்று. அந்த உயிரை வந்துட்டு நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு அதை காப்பாற்றி கொடுப்பதற்கு ஒரு மருத்துவமனை மிக அவசியம். அந்த மருத்துவமனை வந்துட்டு ஒரு எல்லா வசதிகளுடன் வந்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனை எங்களுடைய ஒட்டன்சத்திரத்தில் வந்துட்டு இருக்குது. அதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் எங்களுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ரூபாய் 66.24 கோடி மதிப்பீட்டில் ஏழை எளிய மக்களுக்கு 480 வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ஒட்டன்சத்திரம் தொகுதியில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு காய்கறி மார்க்கெட் அமைக்கப்பட்டு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது. ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் ரூபாய் 16.17 கோடி மதிப்பீட்டில் 16.17 கிலோமீட்டர் தொலைவிற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஒட்டன்சத்திரம் நகரத்தில் சார்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் நகர மக்களின் குடிநீர் தேவையை தீர்க்கும் பொருட்டு கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் நாம் காணும் இந்த ஒவ்வொரு சிமெண்ட் சாலையும், ஒவ்வொரு புதிய பள்ளி கட்டிடமும், தடையற்ற குடிநீர் விநியோகமும் வெற்று கற்கள் அல்ல, அவை மக்களின் நம்பிக்கையின் அடையாளங்கள். சொன்னதை செய்தும் சொல்லாத பல நன்மைகளையும் செய்து வரும் திராவிட மாடல் ஆட்சியின் மைல் கற்களே இந்த வளர்ச்சி திட்டங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தொலைநோக்கு பார்வையிலும்
மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் துடிப்பான செயல்பாட்டிலும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களின் அயராத உழைப்பிலும் ஒட்டன்சத்திரம் நகராட்சி இன்று தமிழகத்தின் ஒரு முக்கிய வளர்ச்சி மையமாக உருவெடுத்துள்ளது. மக்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி ஒட்டன்சத்திரத்தை ஒரு தன்னிறைவு பெற்ற நகரமாக மாற்றிய பெருமை இந்த அரசுக்கே சாரும். வளர்ச்சி என்பது ஒரு சிலருக்கானது அல்ல, அது சமூகத்தின் கடைசி மனிதனையும் சென்றடைய வேண்டும் என்ற இலக்கோடு நமது பயணம் தொடர்கிறது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.